வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2024 வருட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்த்துட்ருக்கிறது இப்போ பொது அறிவு தான் பார்க்குறோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 9, டிசம்பர் 9, ஜனவரி 9, பிப்ரவரி 9. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? டாக்டர் B.R. அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி. விடை தெரியவில்லை. ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. பன்பூர், செராம்பூர், க்ளூஸ்டர், ரிஷ்ரா. விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, ரிஷ்ரா. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. அதாவது 216ஆம் ஆண்டின்படி நார்வே, சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் சரி. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்வே, செகண்ட் ஆஸ்திரேலியா, தேர்ட் சுவிட்சர்லாந்து, ஃபோர்த்து இந்தியா. ஸோ ஆன்சர் ஏ தான் சரி. தவறான இணையை கண்டுபிடி. வேளாண் வருமான வரி மாநிலம், நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம், மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு, நில வருவாய் ஒன்றிய அரசு. ஸோ இது தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் சி தான் சரி. 3 மற்றும் 4 ரெண்டுமே தவறானது. 3 என்னது? மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசுன்றது தவறு. நில வருவாய் ஒன்றிய அரசு தவறான பொருத்தம். ஸோ ஆன்சர் சி தான் சரி. நிதி ஆயோக்கிய நிர்வாகத் தலைவர் யார்? தலைவர், அதிகாரப்புற உறுப்பினர்கள், துணைத் தலைவர், இந்திய ஜனாதிபதி. விடை தெரியவில்லை. ஆன்சர் துணைத் தலைவர். தேசியவாத முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அன்னி பெசன்ட் அம்மையார், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார், நாகம்மையார். விடை தெரியவில்லை. ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஈவேரா பெரியார், CN அண்ணாதுரை, பகத்சிங், ராஜகுரு. விடை தெரியவில்லை. ஆன்சர் பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜ், எம்ஜி ரானடே. விடை தெரியவில்லை. ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜ். அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளுள் தீரன் சின்னமலை பற்றின சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இதில் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. 1 மற்றும் 2. அதாவது தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். 3வது தவறான கூற்று. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.